Hello guys, இன்னைக்கு day 14. So recent times stock market crash, Donald Trump reciprocal tariff, gold price fall ஆகுமா, economical war start ஆகுமா, இது மாதிரி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு இதை பத்தி இருக்க நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், டொனால்ட் ட்ரம்ப் reciprocal tariff. இதனால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட ஃபியர். ஸ்டாக் மார்க்கெட் இப்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லா ஹோல்டு பண்ண ஷேரையுமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்னமும் கிராஷ் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டொனால்ட் ட்ரம்ப் சைனாவை ஏன் டார்கெட் பண்ணி டாக்ஸ் ஏத்திருக்காங்கன்னா பிகாஸ் சைனா தான் வேர்ல்டுல பெஸ்ட் மேனுஃபேக்சரர். ஒரு சின்ன டாய்ஸ்ல இருந்து ஒரு ஐஸ்பெக்ஸ் உள்ள கேஜெட்ஸ் வரைக்கும் சைனா தான் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கேஜெட் ரெடி பண்றது தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் போகுது. அதனால ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் சைனாக்கு 50% டாக்ஸ் போட்டு வார்ன் பண்ணாரு. பட் சைனா அதை மதிக்க கூட இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஏப்ரல் 9 சைனாக்கு அகைன்ஸ்டா 104% டாக்ஸ் இனிஷியேட் பண்ணிருக்காரு. அண்ட் இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ மக்கள் தான். இதனாலதான் யூஎஸ் பீப்புளே ட்ரம்ப்பை எதிர்த்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.